ஸோ அடுத்து 51வது கேள்வி இதில் பார்த்தலாமா? 51 நடை என்னும் வேர் சொல்லின் வலி உயர்திணை வினையாளனியம் பெயரை கண்டறிக. நடை என்னும் வேர் சொல்லின் வலி உயர்திணை வினையாளனியம் பெயரை கண்டறிக. ஸோ ஆன்சர் நடந்தவன். வினையாளனை பெயர் இது நடந்தவன் தான் சரி. 52 வை என்னும் வேர்ச்சொலின் ஏவல் வினைமுற்று கேட்டிருக்காங்கப்பா. ஸோ வை என்னும் வேர்ச்சொலின் ஏவல் வினைமுற்று. ஏவல்னு என்னப்பா? கட்டளையில் சொல்லுவோமா? ஸோ வை மீன் அப்படின்னு தான் வரும். கரெக்டா? வை மீன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷனை வந்து வைத்த, வைத்து, வைத்தது, வைத்தால் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாமே தவறு. வை மீன் தான் வரும் ஏவல் கட்டளையில் சொல்லும்போது. ஸோ நாலுமே தவறு தான். பட் இதை வந்து ஆப்ஷனில் வைங்க. ஸோ அஃபிஷியல் ஆன்சர்ஸ்க்கு வரட்டும், பார்த்துக்கலாம். அடுத்து 53 இரு பொருள் தருக. தாரணி. ஸோ இது நம்ம பார்த்தோம்ப்பா. ஸோ தாரணி என்னப்பா? என்ன சொல்லுவோம்? பூமி, உலகம். ஆப்ஷன் பி ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 54 ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை எதுப்பா? மேல் பகுதி. ஆப்ஷன் டி மேல் பகுதி. 55 பொருந்தாத சொல்லை கண்டறிதல். முரல், வகுளி, வாழை, வியாழம். ஸோ முரல், வகுளி, வாழை அப்படிங்கிறது என்னப்பா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனை குறிக்கும்ப்பா. ஸோ இதெல்லாமே மீன் குறிக்கும். வியாழம்னா என்னப்பா? வியாழம் அப்படிங்கிறது வந்து பாம்புப்பா. கரெக்டா? ஸோ அப்போ இதுதான் ஒன்று தான் தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி வியாழம் அப்படிங்கிறத பொருந்தாதது. 56 பிறவினை தொடரை கண்டறிக. பிறவினை தொடர் அன்பு, பாடல், பாடினான். அன்பு, பாடல், பாடினான். பிறவினை தான் கேட்டிருக்காங்க. கரெக்டாக வராது. கவின்மொழி திருக்குறள் கற்றால் அடிகள் மறைந்து ஓதின. அரசன் மாலை அணிவித்தான். பிறவினைப்பா. அரசன் மாலை அணிவித்தான் அப்படிங்கிறது தான் சரி. 57 எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்? ஸோ எப்போது நிகழும்ப்பா? செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாறும்போது நிகழும். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 58 தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் எதுப்பா? ஆன்சர் நட்பை பெருக்குதல். நட்பை பெருக்குதல். 59 அளக்கொண்டை எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாளவை இக்குறள் உணர்த்தும் பழமொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஸோ திருக்குறள் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வந்து ஒரு 3 to 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாது. ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாது. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்து 60வது கேள்வி. தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? தோழன் என்னும் பொருள் தரும் காம்ரேட் அப்படிங்கிற சொல் வந்து எந்த மொழியிலேருந்து பெறப்பட்டதுன்னா பிரெஞ்சு மொழி. ஆப்ஷன் டி பிரெஞ்சு மொழியிலேருந்து பெறப்பட்டது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் லைன் பை லைன் கொஷின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6th 12th வரைக்கும் லைன் பை லைன் கொஷின்ஸ் கம்பல்சரி நீங்கள் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும்ப்பா. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பிடிஎஃப் நோட்ஸ் வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியலுக்கு நம்ம தனியாக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிறவங்க நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கா. பிடிஎஃப் நோட்ஸ் எல்லாமே வேணுங்கிறவங்க வாங்கி படிக்கவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ வெறும் 2 months டைம் இருக்குது. சரிங்களா? ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியான இணை கேட்டிருக்காங்கப்பா. ஸோ சரியானது சொல்லுங்கள். தாராபாரதி. தாராபாரதி வந்து விரல் நுனி வெளிச்சங்கள் தான் சரி. முடியரசன். முடியரசன் வந்து எதுப்பா? வீரகாவியம் சரிதான். கவிமணி அப்படின்னா ஆசிய ஜோதி வரும். ரசிகமணினா இதய ஒளி. கரெக்டா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. சரி. ஆப்ஷன் ஏ 2 மட்டும்தான் சரி. ஸோ அடுத்து 62 தொடரமைக்க. விரிந்தது விரித்தது. விரிந்தது விரித்தது. ஸோ இதில் வந்து சரியானது சொல்லுங்கப்பா. மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தனர். மயில் தோகையை விரித்தது. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் சியா. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்து 63 கூற்று. கலைக்கழகம். கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும். கலைக்கழகம் அப்படின்னு என்ன? கலையை கற்பிக்கும் கழகமாகும். சரிதான். காரணம் 2 சொற்களுக்கு இடையே இக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ ஆன்சர் இரண்டுமே சரி. ஆப்ஷன் ஏ இரண்டுமே சரிதான். 64வது கேள்வி வந்து பாருங்க. சேர்த்து எழுதுக. பலா கூட்டல் அருமை. பலா கூட்டல் அருமை பலாவருமை. ஆப்ஷன் சி பலாவருமை. 65 பிரித்து எழுதுக. கங் கௌஹம். கங் கௌஹம். கரெக்டா? ஸோ என்ன சொல்ல பிரித்து எழுதுக. ஸோ கங்கா கூட்டல் ஓகம். ஸோ கா கூட்டல் ஓ கௌ. கரெக்டாக வருமா? கௌ 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 கௌ. கரெக்டா? கங்கௌகம். நிறைய பேர் கங்கு கூட்டல் ஓகம் நீங்கள். ஸோ இது வந்து ஒகம். கரெக்டா?
ஒகம் வராது, ஓகம் தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான்ப்பா சரி. 66 கோரல் கொள்ளுதல். கோரல் கொள்ளுதலை போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்ல கேட்டிருக்காங்கப்பா. கோரல் கொள்ளுதல் போன்ற சொற்களை தரக்கூடிய ஒரு சொல் எதுப்பா? ஆன்சர் அடுதல். ஆப்ஷன் டி அடுதல். 67 பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருளை தரும் ஓர் எழுத்து எதுப்பா? ஸோ பறவை பூனால என்னப்பா? பி மலை. ஸோ ஆப்ஷன் பியா? பி தான் சரி. 68 பொறுத்துக விலங்குகள் மட்டும் இளமை பெயர் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லுங்க சார். நவ்வினா மரி, முதலை, சினை, உடும்பு, ஓந்தி, மீன், கெண்டை வந்து பார்ப்புன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஆன்சர் 4 1 2 3 4 1 2 3 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 69 புல்லின் உறுப்பை கண்டறிக. புல்லின் உறுப்பை கண்டறிக. ஸோ எதுப்பா வரும்? ஆன்சர் தளிர். ஆப்ஷன் ஏ தளிர். 7வது கேள்வி மொனோபோலி கண்ட்ரோல். ஸோ மொனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டுங்க. மோனோபோலி கண்ட்ரோல். சரிங்களா? மோனோபோலி கண்ட்ரோல் என்னப்பா? தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. ஆப்ஷன் பி தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. ஸோ 71 பொறுத்துக. ஸோ பாருங்க அபுலியா. ஸோ அபுலியான்னு என்னப்பா? மன உறுதி குறைபாடு. அக்கோமியா. அக்கோமியா அப்படிங்கிறது வந்து தலை வழுக்கைப்பா. ஸோ அக்கோமியான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்சசிஸ் அப்படின்னா என்னப்பா? சீல்கட்டி. ஸோ இது வந்து மருத்துவத்துலேருந்து கேட்டிருக்காங்க, மெடிக்கல்லேருந்து கேட்டிருக்காங்கப்பா. சரிங்களா? அலோப்சியா யூனிவர்சலிஸ் அப்படின்னு என்னப்பா? அலோப்சியா யூனிவர்சலிஸ் அப்படிங்கிறது வந்து உடல் வழுக்கை. கரெக்டா? ஸோ ஆன்சர் வந்து 3 4 1 2 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. கலைச்சொற்கள் மட்டும்தான் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்ட பத்திலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் ஒருவர் வந்து வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பலுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். 72 சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியர் வந்து யார்ப்பா? வ.உ. சிதம்பரனார். 73 வ.உ.சி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார. 74 வ.உ.சி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் என்னென்னப்பா? என்னென்ன மொழிகள் வந்து புலமை பெற்றிருந்தார்? ஆங்கிலம், தமிழ், ஆங்கிலம். கரெக்ட். ஆப்ஷன் சியா தமிழ், ஆங்கிலம். 75 நான்மணி கடிகை என்ற நூல் இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயர் என்னப்பா? ஸோ விளம்பி நாகனார்னு சொல்லுவோமா? ஸோ விளம்பிங்கிறது அவரோட ஊர் பெயர், நாகனார் தான் அவருடைய இயற்பெயர். ஆப்ஷன் சி தான் வந்து சரிப்பா. 76 மண்ணோடி ஐந்த மரத்தனையர் என்ன வள்ளுவர் வந்து யாரை சுட்டுகிறார்னு கேட்கிறார். மண்ணோடி ஐந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? ஆன்சர் மேடைக்கு அஞ்சி சொல்ல மாட்டாதவர். ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 77 கூற்று காரணம். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் என்று. கரெக்டா? ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் வந்து சுட்டெழுத்துக்கள் தான். சரிதான். காரணம் வந்து பாருங்க ஏ யா ஆ ஓ ஏ என்ன சுட்டெழுத்துக்கள் வந்து பிறவற்றை சுட்டுகிறதுங்கிறாங்க. சுட்டெழுத்துக்களாக வருப்பா. இதெல்லாம் வினா எழுத்துக்கள் தானே பாஸ். இது வராது. கரெக்டா? ஸோ கூற்று மட்டும்தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் மட்டும்தான் சரி. 78 கூற்று காரணம். அப்பக்கம் இப்பக்கம் முப்பக்கம் என சுட்டு சொற்களாகும். இடப்பொருளை சுட்டுவதாக ஆ இ ஊ வந்துள்ளது. கரெக்டாப்பா? ஆன்சர் இரண்டுமே சரிதான். ஆப்ஷன் சி இரண்டுமே சரி. 79 பொருந்தாத இணையை காண்க. ஸோ இதுதான்ப்பா சொன்ன பொருந்தாத இணை. ஸோ என்னப்பா? ஏ தானா ரானா ஐ ஆ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து பொருந்தாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ நிறைய பேர் அப்படி சொன்னீங்க. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து என்னென்ன இணை எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்கப்பா. ஏக்கு இணை எழுத்து என்ன? ஏ. தாக்கு வந்து நா வரும். ராக்கு வந்து நா வரும். ஸோ அப்போ ஐக்கு என்னப்பா இணை எழுத்து? ஐக்கு வந்து இணை எழுத்து என்ன வரும்? ஈ தான்ப்பா வரும். கரெக்டாக? ஐக்கு இணை எழுத்து என்ன? ஈ தான் வரும். ஸோ இங்கே ஆ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் தவறு. கரெக்டாக? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து தவறானது. 80வது கேள்வி. நன்னூல் குறிப்பிடும் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் 42 ஆகும். கழகத்தமிழ் அகராதி 1964. அடுத்து பாவானந்தர் தமிழ் சொல்லகராதி 1925. வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய 3 அதிகாரங்களை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓர் எழுத்து ஒரு மொழியில் எண்ணிக்கை எவ்வளவுப்பா? 70. ஆப்ஷன் டி 70. 81 டேஷ் டேஷ் உறவோர் ஆயின் உறவோர் ஆக
மடவமாக மடந்தை நாமே. இப்பாடல் வரியில் உள்ள எதிர் சொல் எதுப்பா? ஸோ எது வந்து எதிர் சொல்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் உறவோர் மடவம். ஆப்ஷன் டி தான் வந்து எதிர் சொல். 82 ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்குமிடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறிகளை கண்டறிக. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை வந்து விளக்கமிடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறி எதுப்பா? முக்காட்புள்ளி. ஆப்ஷன் சி முக்காட்புள்ளி. 83 வரலாற்றியல்ல வந்து ஒயிட் ஹால் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதுப்பா? வரலாற்றியல்ல வந்து ஒயிட் ஹால் அப்படின்னா என்னப்பா? ஆன்சர் பிரிட்டானிய அரசு அலுவலகம். ஆப்ஷன் டி தான் சரி. 84 இணையான தமிழ் சொற்களை காண்க. ஸோ கலைச்சொற்களும் நிறைய கேட்பாங்களே, 15 கொஷின்ஸ் வரும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம நினச்சோம். ஸோ எந்த அளவுக்கு டஃப்பாக வச்சுட்டாங்கன்னு பாருங்களேன். டார்க் ஃபைபர்னு என்னப்பா? இருட்டு இலை. டெமான் அப்படின்னா பின்னணி நிரல். டார்க்கஸ்ட் மிகு இருள்மை. டென்சிட்டினா அடர்த்தி. கரெக்டாக? ஸோ ஆன்சர் 4 1 3 2. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஈஸியாக வரும்னு நினச்சோம். ஆனால் எப்படியெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுற மாதிரி கேட்டாங்க. 85வது கேள்வி மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. சொல்லுங்கள். அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம். அகட விகடம் அப்படின்னா தந்திரம். ஈரோட்டு அப்படின்னா உறுதித்தன்மை. கைகூடுதல் சித்தி அடைதல். கரெக்டாக? ஸோ ஆன்சர் 4 3 2 1. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 86 மரபு தொடரை காண்க. காட்டில் சிங்கம் டேஷ் யானை டேஷ். சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 87 பூட்கை என்ற சொல்லின் பொருளை காண்க. பூட்கைன்னு என்னப்பா? ஆன்சர் குறிக்கோள். ஆப்ஷன் சி குறிக்கோள். 88 உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவனைய பாவனா. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் நம்ம டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே போயிடலாமா? எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்களேன். 89 தமிழ் சொல்லை கண்டறிக. ஸோ தமிழ் சொல் எதுப்பா? காதி, சாவடி, சாம்பார், உடுக்கைப்பா. தமிழ் சொல் எது? உடுக்கை. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 90வது கேள்வி திவான் பகதூர் பாவானந்தம் பிள்ளை அவர்கள் தமது தமிழகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிற மொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக. போர்ச்சுகீசிய மொழி 6. தெலுங்கு மொழி வந்து பார்த்தா 34. அரபு பாரசீக இந்துஸ்தானி வந்து 411. ஆங்கில மொழி வந்து 486பா. கரெக்டா? ஆன்சர் ஆப்ஷன் சி 3 1 4 2 தான் சரி. 3 1 4 2 தான் சரி. 91 பெயரெச்சங்களின் வகை அறிந்து பொறுத்துக. நிகழ்கால பெயரெச்சம் ஓடுகிற குதிரை. ஸோ இப்போ ஓடிட்டுருக்குது நிகழ்காலம். உடன்பாட்டு பெயரெச்சம். உடன்பாட்டு பெயரெச்சம் அப்படிங்கிறது வந்து அறிந்த பையன். குறிப்பு பெயரெச்சம் அழியாத குழந்தை. ஈறுகெடாத பெயரெச்சம் வந்து இல்லாத பொருள். கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா 3 2 4 1 தான் சரி. 92வது கேள்வி நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் என்னப்பா? நீரவர். ஆப்ஷன் பி நீரவர். 93 குதிர்தல் இணையான வேறு சொல் எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. குதிர்தலுக்கு இணையான வேறு சொல் எதுப்பா? ஒழுங்காதல். ஆப்ஷன் சி ஒழுங்காதல். 94 எழுத்து பிழையற்ற சொற்றொடரை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. 95 அக்ரிணை தொடர் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ உயர்திணை அக்ரிணை இருக்கல. ஸோ அக்ரிணை தொடர் இது மலர்கள் மலர்ந்தனர் தான் அக்ரிணை. மக்கள் கூடினர், மாணவர் விளையாடினர், ஆசிரியர் மகிழ்ந்தனர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உயர்திணையில் வரும். ஸோ இது ஒன்று தான் அக்ரிணை. 96 ஒருமை பன்மை பிழை இருந்து சரியான தொடர் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ பாருங்கள், சிறுவர் தெருவில் ஓடி விளையாண்டினர் தான் ஒருமை பன்மை கரெக்டாக? ஸோ சிறுவர் தெருவில் ஓடி விளையாண்டினார் தான் வரும். சீவனிடம் விடாமுயற்சி இருந்தது. ஸோ இதுவும் வரும். ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம சாய்ஸில் வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் டியும் சி 2 எது வேணால் வரலாம்ப்பா, பார்த்துக்கலாம். 97 தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளுடன் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில், அதாவது வந்து 15 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். பெயரை சொல்லும்போதே உற்சாகம் பிறக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவியில் வந்து நிறைந்த பகுதி வந்து குற்றாலம் தான். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். சுற்றுலா மேம்பாடு திட்டத்தின் கீழ் குற்றாலத்துக்கு வந்து வருகை புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்பட ஒரு 15 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுவது எதுப்பா? குற்றால அருவி. ஸோ அதான் ஒரு பேரா கொடுத்து கொஷின் கேட்டிருக்காங்கப்பா, அவ்வளோதான். 98 தமிழ் வளர்ச்சித்துறையின் கொள்கை விளக்கு கொடுத்துருக்காங்க. கனவு இல்லம் பற்றி கொடுத்துருக்காங்கப்பா.
கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருந்தாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது என்பதை குறிப்பிடுக. ஸோ எத்தனை பேருக்குன்னு சொல்லியிருக்காங்க? அதிகபட்சம் 10 விருந்தாளிகள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 10. 99 ப்ரப்போசல் என்னும் சொல்லிற்கு இணையான சொல் இதுப்பா. ப்ரப்போசல் என்ன? கருத்துரு. ஆப்ஷன் சி கருத்துரு. ஸோ தமிழில் லாஸ்ட் கொஷின். இரிகேஷன் டெக்னாலஜின்னு என்னப்பா? நீர்ப்பாசன தொழில்நுட்பம். கரெக்டாக? ஸோ இந்த தமிழில் வந்து 100 வினாக்களில் எத்தனை கொஷின்ஸ் வந்து உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பொதுறிவில் வந்து அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம். சரிங்க? ஜிஎஸும் வந்து நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ தமிழில் வந்து 50 வினாக்கள் பார்த்துட்டோமா? ஸோ இதை பற்றின உங்களோட மார்க்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். குரூப் 2 டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண மாதிரினா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ண மாதிரி தான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு படிக்கிற ஸ்டடி மெட்டீரியல் வேணும், ஒன்லைனர் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். தேங்க்யூ.